ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் குழந்தை இறப்பு விகிதம் 25ஆக குறைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குழந்தை இறப்பு விகிதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியாவோட இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 25ஆ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு செய்தியா கொடுத்துருக்காங்க. ஆனா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல இறப்பு விகிதம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? அதாவது எஸ்ஆர்எஸ் 2023 ரிப்போர்ட் வெளியா இருக்கு. அதன் அறிக்கைப்படி பார்க்கிறப்ப இந்தியாவுல அந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி 25ஆ இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 2013ல 40ஆக இருந்தது. கிட்டத்தட்ட 37% கம்மியாகி இப்ப 25ஆ குறைஞ்சது. சரிங்களா? அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டினா 1000 குழந்தைகளுக்கு எவ்வளவு குழந்தைகள் இறந்து போறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்ஃபேன்ட் மார்டாலிட்டிய கால்குலேட் பண்றோம். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்க்கிறப்ப, நமக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து இந்த இன்ஃபான்ட் மார்டாலிட்டிய தாண்டி நெறைய விஷயங்களும் இந்த எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட்ல குடுத்திருந்தாங்க. அதையும் நம்ம பார்ப்போம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். அது 37ஆ இருக்கு. குறைந்தபட்சமா மணிப்பூர்ல 3 அப்படிங்கிற இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அங்க 3 தான். சரிங்களா? ஸோ கேரளா தான் இருக்கக்கூடிய பெரிய மாநிலங்கள்ல ஒற்றை இலக்குல இந்த இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட்ட பதிவு பண்ணது. ஓகேங்களா? கேரளாவோட ஐஎம்ஆர் வந்து 5 தான். சரியா? சோ மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, க்ரூட் பர்த் ரேட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த க்ரூட் பர்த் ரேட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1000 பேருக்கு எவ்வளவு குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறது. அதன்படி பார்க்கிறப்ப, க்ரூட் பர்த் ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கு. 18.4 அப்படின்ற ஒரு ரேட்ல வந்து இருக்கு. அதே மாரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 1.9ஆ கம்மியா இருக்கு. 2.0லேருந்து 1.9ஆ கம்மியா இருக்கு. க்ரூட் பர்த் ரேட் அதிகமா இருக்கிறது பீகார் 25, கம்மியா இருக்கிறது தமிழ்நாடு 12. சரிங்களா? அதே மாரி டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா, பீகார்ல 2.8, குறைந்தபட்சம் டெல்லியில 1.2 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த தகவல்கள குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதியோர்களுடைய அந்த ஒரு விஷயத்தையும் குடுத்துருக்காங்க. அதாவது எந்த மாநிலங்கள்ல முதியோர்கள் வந்து அதிகமா இருக்காங்க, இல்ல அப்படிங்கிறத பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப, முதியோர்களின் எண்ணிக்கை 8.6% இருந்துச்சு. இப்போ அது 9.7% உயர்ந்திருக்கு. இந்தியாவிலேயே அதிகமான முதியோர்கள் இருக்கக்கூடிய மாநிலமா கேரளா வந்து வந்திருக்காங்க. சரியா? இத தாண்டி நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கணும் இதுல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட டிஎஃப்ஆர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டோட டிஎஃப்ஆர் வந்து 1.3ல சரியா? இன்னைக்கு முக்கியமான செய்திகள் பார்த்திருக்கோம். நன்றி.